விலங்குகள் இல்லாத காடு. இது ரொம்ப பழைய கதை, இயற்கைக்கு தேவைப்படுற ஒரு கதை. ஒரு ராஜா இருந்தாரு. அவரோட பேரு அமரேந்தர். அவருக்கு காட்டு விலங்குகளை வேட்டையாடுறதுனா ரொம்பவே பிடிக்கும். சில நேரத்துல மான வேட்டையாடுவாரு, சில நேரத்துல சிங்கத்தை வேட்டையாடுவாரு, சில நேரத்துல காட்டு ஆட வேட்டையாடுவாரு. அந்த ராஜ்யத்துல இருக்கிற காட்டுல நிறைய காட்டு விலங்குகள் இருந்துச்சு. ஆனா ராஜா வேட்டையாடுறதுனால வர வர அந்த காட்டு விலங்குகள் எல்லாமே குறைய ஆரம்பிச்சது. ராஜாவோட இந்த பழக்கத்தை பார்த்து அவருடைய மந்திரி மகேந்தர் ரொம்பவே வருத்தப்பட்டாரு. ஆனா நேரடியா இந்த விஷயத்த ராஜா கிட்ட சொல்ல முடியாது அவரால. அதனால அவர் ஒரு நல்ல நேரத்துக்காக காத்துக்கிட்டு இருந்தாரு. ஒரு நாள் என்ன நடந்துச்சுன்னா, ராஜா அமரேந்தர் அவருடைய சிப்பாய்களோட காட்டுக்கு வேட்டையாட போனாரு. ராஜா அவருடைய மந்திரியையும் கூட கூட்டிட்டு போனாரு. ஏன்னா அவருடைய மந்திரிக்கு பறவைகளோட மொழி புரியும். நடந்து போகும்போது ராஜா பார்த்தாரு, ஒரு மரத்தோட கிளையில 4-5 கிளிங்க உக்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்துச்சு. ராஜாவுக்கு அது புரியல. அதனால அவரு மந்திரிய அங்க வர சொன்னாரு. அமைச்சரு, நீங்க எனக்கு சொல்ல முடியுமா இந்த கிளி என்ன பேசுதுன்னு? அப்போ மந்திரி சொன்னாரு, மகாராஜா, இந்த கிளி கல்யாணத்தை பத்தி சொல்லிக்கிட்டே இருக்கு. 2 குடும்பத்துக்கு சம்பந்தம் ஏற்படுது. அப்போ ராஜா கேட்டாரு, அப்படியா? இது சந்தோஷமான செய்திதான். ஆனா இந்த கிளி எதுக்கு இப்படி சத்தம் போடுது? மந்திரி சொன்னாரு, மகாராஜா, வரதட்சணை பத்தி பேசிட்டே இருக்காங்க. வரதட்சணை அவங்க 5 காடை கேக்குறாங்க. அது எந்த மாதிரி காடுனா, அந்த காட்டுல எந்த விலங்கும் இருக்காத மாதிரி, காட்டுல ஒண்ணுமே இருக்க கூடாதான். அப்போ ராஜா இப்படி கேட்டாரு. அடு, கிளியெல்லாம் வரதட்சணை கேக்குமா? அப்போ மந்திரியார் இப்படி சொன்னாரு, ஆமா மகாராஜா, அதுவும் வரதட்சணை கேக்குது. ஆனா வரதட்சணையை கொடுக்கறதுக்கு பொண்ணோட அப்பா சம்மதிச்சிட்டாங்க. அதுவும் 5 காடுல 10 காடு கொடுக்கறேன்னு சொல்லிருக்காங்க. அப்போ ராஜா அமரேந்தர் ரொம்ப உற்சாகமா கேட்டாரு, அப்படியா? அது எப்படி சாத்தியமாகும்? அப்போ மந்திரியார் சொன்னாரு, மகாராஜா, பொண்ணோட அப்பா இவ்வளவு கம்மியான நேரத்துல எப்படி 10 காடை ஒரு விலங்கு கூட இருக்காத மாதிரி பண்ண முடியும்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆனா அது சொல்லுது, இப்பவே காட்டுல இருக்கிற 3/4 விலங்குகள் சித்தரிச்சுன்னு சொல்லுது. அப்படி மந்திரியார் அந்த கதைய சொன்னாரு. பொண்ணோட அப்பா பையனோட அப்பாவுக்கு சொல்லிக்கிட்டே இருக்காங்க, இந்த நாட்டுல ராஜா அமரேந்திரா அப்படின்னா உங்களுக்கு வேட்டையாட ரொம்பவும் பிடிக்குமா? எனக்கு கண்டிப்பா நம்பிக்கை இருக்கு. வரப்போற கொஞ்சம் நாட்களையே இந்த நாட்டோட அரசன் மிச்சம் மீதி இருக்கிற எல்லா விலங்க அவங்க வேட்டையாடி கொன்னுருவாங்க. ஒரு விலங்கு கூட இந்த காட்டுல இருக்கவே இருக்காது. அப்படிதான் ரொம்ப கம்மியான நேரத்துல 10 காடுமே விலங்கு இல்லாத காடா மாறிடும். மந்திரியாரு ரொம்ப புத்திசாலித்தனமா அவரு சொல்ல வந்தத ராஜா கிட்ட சொல்லிட்டாரு. அப்பதான் ராஜாவுக்கு புரிஞ்சது, எப்படி அவருடைய வேட்டையாடுற பழக்கத்தினால காட்டுல இருக்கிற எல்லா விலங்குகளும் பறவைகளும் அழிஞ்சு போகுது அப்படின்னு. அவரு உடனே கையில இருக்கிற வில்லையும் அம்பையும் தூக்கி போட்டுட்டாரு. இனிமே எப்பவும் வேட்டையாட மாட்டேன் அப்படின்னு சபதம் எடுத்தாரு. அதனால பசங்களா, இந்த கதையில இருந்து நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? எல்லாருக்கும் வாழ உரிமை இருக்கு. அது மனுஷனா இருந்தாலும் சரி, விலங்கா இருந்தாலும் சரி, பறவையா இருந்தாலும் சரி.